அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கலித்தொகை பாடல் எண் 53 இதை கொஞ்சம் நாம் அலசி பார்க்கலாம். பாடியவர் கபிலர், திணை குறிஞ்சி. கலித்தொகையிலே குறிஞ்சி திணை பாடல்களை எல்லாம் கபிலர் தான் பாடியிருக்கிறார். குறிஞ்சி கபிலன் என்பதே இவருக்கு பெயர். கற்றறிந்தார் எத்தும் கலி என்று கலித்தொகை புகழப்படுகிறது. படித்தவர்களெல்லாம் ஆராதிக்கக்கூடிய ஒரு நூல். காரணம் என்னவென்றால், இதில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு. கலி என்றாலே துள்ளல் ஓசை உங்களுக்கு தெரியும், கலிப்பா. ஆனால் இந்த கலித்தொகையில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் சிறுகதைகள் எழுதுவதற்கு, சின்ன சின்ன நாடகங்கள் எழுதுவதற்கு, அதுவும் ஒன் ஆக்ட் பிளே அப்படின்னு சொல்லுவோம், மெலோ ட்ராமான்றோம் இல்லை, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு களனாக இது அமைஞ்சிருக்கு. இந்த பாடலினுடைய துறை, நேற்றே சொன்னேன் அல்லவா நான், துறை என்பது சிச்சுவேஷன். கொஞ்சம் நீளமான துறை, அதிலும் நான் பாதி தான் உங்களுக்கு சொல்கிறேன். புகாக்காலை புக்கெதிர்பட்டுழி பகா விருந்தின் பகுதிக்கண் தலைவி தோழிக்கு கூறியது. இது தலைவி கூற்று என்பது இப்பொழுது நமக்கு தெரியும். கேட்டுக்கொண்டிருப்பவள் தோழி. என்ன மாதிரியான சூழலில் இந்த நிகழ்வு நடந்தது? அழைக்கப்படாத ஒரு நேரத்தில் திடீரென விருந்தாக ஒருவன் வந்தபோது ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. இந்த பாடலில் ரொம்ப இயல்பான ஒரு தன்மையை கொண்டு வருகிறார் கபிலர். பெண்கள் பேசும்போது, கதை சொல்லும்போது, இங்கே வாயன் இதை கேள அப்படின்னு தானே முதல்ல கூப்பிடுவோம். சுடர் தொடி கேளாய், வானா வரமாட்டா. உன் வளையல் ரொம்ப நல்லா இருக்குடி அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட வந்து நிற்பா. இது நம்ம எதிர்பார்க்குற, இன்றைக்கி நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம். அதை விட அவன் என்ன சொல்கிறா, ஒரு நாள் மத்தியானம் அன்னையும் யானும் இருந்தேம்மா, நானும் எங்கள் அம்மாவும் இருந்தோம்மா. அன்னையும் யானும் இருந்தோம். இந்த பாடலை இங்கே கொடுத்துருக்கேன், படித்து பாருங்களேன். அப்போது இல்லிரே உண்ணு நீர் வேட்டேனேன, வீட்டில் யார் இருக்கீங்க, எனக்கு தண்ணி வேணும், அந்த வேட்கை இருக்கிறது அப்படின்னு ஒரு குரல் வந்தது. யாரு தெரியுமா அது? அப்படி கூப்பிட்டது யார் தெரியுமா? நீ நானெல்லாம் விளையாடும்போது நம்ம மணல் வீடு கட்டி விளையாடுவோம். அந்த மணல் வீட்டின் மேலே பந்தடித்து அதை கலைத்து போடுகிற ஒருவன் இருந்தான் அல்லவா நம்ம கூட்டத்தில், உனக்கு ஞாபகம் இருக்கா? எவ்வளோ அழகான ஒரு ஃப்ளாஷ்பேக். சிற்றில் காலின் சிதையா, சில சமயம் காலாலையும் இந்த பெண்கள்னால் எப்போவுமே வீடு கட்டி சொப்பு வச்சு சமைக்கிறேன், சோறாக்குறேன், கறியாக்குறேன்னு தான் செய்யும். பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண் பிள்ளைகள் இந்த காலத்திலலாம் டயர் வண்டி ஓட்டுவாங்க. அந்த காலத்தில் அந்த ஆண் பிள்ளைகள் என்றாலே 1.5 வயதுக்கு மேலே பிள்ளைத்தமிழையே நீங்கள் பார்க்கலாம். ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் என்று பிரிகிறது. அது 1.5 வயசு வரலாம் ஆண் குழந்தை பெண் குழந்தை ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் வளர்கிற நிலையில் அவைகளுக்குள்ளே வேறுபாடு இருக்குது. இந்த பையன் என்ன பண்ணுவான், அந்த பொண்ணு விளையாடிட்டு இருக்கிற அந்த மணல் வீட்டை போய் காலால் சிதைப்பான், அல்லது பந்தை கொண்டு அதை எரிந்து அந்த வீட்டை கலைப்பான். அதை அலறி அழுது அம்மாட்ட போகிறது அவனுக்கு ஒரு சந்தோஷம். அப்படி ஒருத்தன் இருந்தானே, உனக்கு அவனை ஞாபகம் இருக்கிறதா? சிறு பட்டி, நம்ம கூட இன்றைக்கி சரியான பட்டி அவன் அப்படின்றோம்ல, அந்த சொல் இதில் இருக்குது. அவன் என்ன பண்ணான், தண்ணி வேணும்னு கேட்டானா. உடனே எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அன்னை அடற்பொன் சிறகத்தால் வாங்கி சுடரிழாய் உண்ணு நீர் ஊட்டி வா என்றாள். அவங்க அம்மாவே ஒரு களம் அமைச்சிட்டாங்க. ஒரு அடற்பொன் சிறகத்தால். இந்த இடத்துல பாருங்கள் அவங்களுடைய வளமை. நம்ம பார்ப்போம்ல சங்க இலக்கியங்களில் காதணிகளால், கோழி விரட்டினால் அப்படின்னு கொண்டு வர்ற அந்த தண்ணி எதில் இருக்கான், தங்க பாத்திரத்தில் இவ கொண்டு வரா. யானும் தன்னை அறியாது சென்றேன், எனக்கும் ஒன்றுமே தெரியாது, யார் வந்தாங்கன்னு தெரியாது. நான் பாட்டுக்கு போனா அவன் என்ன பண்ணா, என்னை வளை முன்கை பற்றி நலிய, ஆஹா, என்னுடைய கையை பற்றி, நான் சொம்ப தானே வாங்கணும், தண்ணி தானே வாங்கணும், என் கையை பற்ற நான் என்ன பண்ணேன், என்னை அறியாமல் அண்ணாய் தெருமந்திட்டு, திடுக்குனுச்சு எனக்கு, தெருமந்திட்டு அண்ணாய் இவன் ஒருவன் செய்தது கான் என்றேன். இவன் என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு நான் கத்தினேன். ஆனால் அன்னை படர்தர
அவன் வர்றதுக்குள்ளே அம்மா அங்கே படறுதல் அப்படின்னா வருதல். அம்மா உள்ளேருந்து வர்றாங்க, சமைச்சிட்ருக்க அம்மா. இவன் சமையல் நேரத்துக்கு தானே போயிருக்கான், மதிய நேரம். அங்கிருந்து வர அவனை அப்போ தான் அவனை பார்க்குறேன், எனக்கு அவனை புரிஞ்சிருச்சு யாருன்னு. ஐயோ அம்மா தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படின்னுட்டு நான் என்ன சொன்னேன், அவங்க பார்த்த உடனே உன்னை நீர் விக்கி நான் என்றேனா, இவனுக்கு விக்கல் வந்துருச்சுமா அப்படின்னு சொன்னானா. ஏன்னா அவனை யாருன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அன்னையும் தன்னை புறம்பு அழித்து நீவ, அம்மா அவன் உன்னை அவன் பின்னாடி போய் நின்று அவன் முதுக தடவி கொடுக்க, மற்ற என்னை கடைக்கண்ணால் கொல்வான் போல் நோக்கி, என்னை கொல்றது மாதிரி பார்த்தான். இந்த கண்ணால் கொல்வது அப்படிங்கிறது இன்றைக்கி எத்தனை பாடல்களில் நம்ம பார்த்துருக்கோம், எத்தனை திரையிசை பாடல்கள். என்னை கண்ணாலேயே கொல்றாளே அப்படின்னு. கண்ணாலே கடைக்கண் கொல்வான் போல, கண்ணால் கொல்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கள்வன் மகன். அப்படியே கண்ணடிச்சு சிரிக்கிறான் அவன். நகை கூட்டம் செய்தான் அக்கள்வன் மகன். திருட்டு பயங்கிறமே, அதுதான் அக்கள்வன் மகன். எவ்வளவு அழகான பாடல், என்ன அழகான ஒரு விவரணை. அந்த இளமை துள்ளுகிறது அதில். அம்மாவினுடைய அறியாத்தனம், தன் மகள் மீது கொண்டு இருக்கிற நம்பிக்கையினால் ஏற்பட்டு இருக்கிற ஒரு அறியாத்தனம், யாரையும் தவறான கண் கொண்டு பார்க்காத அந்த சங்ககால தமிழருடைய வாழ்வு, அவன் மனதிலே நெருடி கொண்டு இருந்த அந்த காதலின் காரணமாக பகற்குறி இரவுக்குறி என்று பகலை பார்க்கறது இரவு பார்க்கறது அப்படிலாம் அந்த காலத்தில். இன்றைக்கி நம்ம டேட்டிங் சொல்கிறது அசிங்கமான ஒரு விஷயம், அப்படி இல்லை. அந்த காலத்தில் நான் இன்றைக்கி வருவேன், இந்த நேரத்தில் பார்ப்பேனோட, அந்த பகலில் வருவதாக இருந்தால் நான் நீர் முகந்து வருகிறேன் அல்லது நான் பூ பறித்து வருகிறேன் என்றெல்லாம் வெளியில் வர்றது உண்டு. தோழி தான் இதுக்கெல்லாமே கூட இருப்பாள். ஆனால் நேற்று இப்படி ஒன்று நடந்தது. அதுக்கு தான் அவன் சொல்கிறான், நம்ம கூட முன்னாடி விளையாடினான் இல்லையா, அவனை பார்த்த உடனே தான் எனக்கு அது ஞாபகம் வந்தது. அதுக்கு முன்னாடி நான் கத்திட்டேன், அண்ணா என்ன கத்திட்டேன், ஐயோ என்ன பண்ணுறதுன்றதுக்காக தான் நான் முன்னு நீர் விக்கினான் என்றேன். இவன் நீ உனக்கு தெரியுதில்லை, என்னை பிடிக்குதில்லை உனக்கு, அதனால தான் நீ என்னை காட்டி கொடுக்கல, உன் கையை பிடிச்சதை நீ சொல்லலை அப்படின்னு சொல்லி அவன் கண்ணடித்து சிரிக்கிறான். எவ்வளவு அழகான உணர்வுகளினுடைய பிழிவாக கபிலர் இது எழுதியிருக்கிறார். அவருக்கு நாம் என்ன சொன்னால் அல்லது என்ன தந்தால் தகும். நன்றி.